சேலம் ராஜகணபதி கோயில் கும்பாபிஷேக விழா பந்தலை மாவட்ட நிர்வாகம் அகற்றினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என இந்து முன்னணி சேலம் கோட்ட பொறுப்பாளர் சந்தோஷ்குமார் எச்சரித்துள்ளார். சேலம் ராஜகணபதி கோயில் கும்பாபிஷேக விழா வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விழா பந்தலில் குறிப்பிட்ட பகுதிகளை அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னணி சேலம் கோட்ட பொறுப்பாளர் சந்தோஷ்குமார், விழா பந்தலை அகற்றினால் பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார். அதனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த பந்தலை பிரிக்கணுங்கிறதுல காவல்துறையை விட, மாவட்ட நிர்வாகத்தை விட அறநிலைத்துறை அதிகாரி தான் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துருக்கிறதா எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. அந்த ஏசிக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல. அவருடைய சில அந்த குறிப்புகளின் அடிப்படையிலலாம் இன்றைக்கி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை அதிகாரியும் அந்த குறிப்புகளை எடுத்து வச்சு தான் பேசுகிறாங்க. அவர் தான் இதுக்கு முக்கிய மூல காரணமாக இருந்து செயல்பட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பல ஆயிரம் பேர் இங்கே வணங்கிட்டு தான் போகிறாங்க. தினசரிக்கு நடக்குது. இப்போ அவங்களாம் கேட்க தானே செய்வாங்க. அவங்க கேட்டாங்கன்னா அதிகாரிகள் பதில் சொல்லணும். அதிகாரிகள் அடக்குமுறையை கட்டவிழ்த்து அதை ஏதாவது பண்ண முயற்சித்தால் அந்த இடத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது. அது நடந்துடக்கூடாது. அதுக்காக நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் கவனிக்கணும், பரிசீலனை பண்ணணும். நம்ம திருப்பி அவங்ககிட்ட கேட்டுக்கணும்.